ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் ஒரு சின்ன அப்டேட் வீடியோ. ரோஸ் பிளான்ட் வாங்கும்போது நம்ம கவனித்து வாங்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். நம்ம நர்சரியில் போய் ரோஸ் பிளான்ட் வாங்கும்போது கலர்ஸ் பார்ப்போம், அழகாக இருக்குன்னு பார்ப்போம். சில நேரம் எதையுமே கவனிக்காமல் கூட பிளான்ட்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரோஜா பூக்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறனால. முக்கியமாக நம்ம அந்த பிளான்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய பிரான்ச்சஸோட நல்ல ஒரு ஹெல்தியான மதர் பிளான்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். இதுவே 1 ஆர் 2 பிரான்ச்சஸ் தான் இருக்குது, பிளான்ஸ் அவ்வளோ க்ரோத் இல்லை அப்படின்னா கொஞ்சம் யோசித்து வாங்கணும். ஏன்னா அந்த பிளான்ட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு அதை வளர்த்து கொஞ்சம் பெருசாக்கிறதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும். என்கிட்டயும் அந்த மாதிரி 2 ஆர் 3 பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி ரோஸ் பிளான்ட்டும் இருக்குது. வீடியோவில் காமிச்சிட்ருக்கிற மாதிரி மதர் பிளான்ட்டும் இருக்குது. ரெண்டோட க்ரோத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மதர் பிளான்ட்டோட க்ரோத்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் நான் மதர் பிளான்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறேன். பட் மதர் பிளான்ட் வாங்கணுன்னா கொஞ்சம் சம்டைம்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு லக் இருந்ததுன்னா எனக்கு கிடைச்ச மாதிரி 100 ருபீஸில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இந்த மதர் பிளான்ட்டை நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன். அதில் பார்க்கும்போது நிறைய பூக்கள் மொட்டுக்களோடு இருந்தது. எல்லா பூக்களும் மொட்டுக்களும் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டேஸ்லேயே எனக்கு புது துளிர்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ 7 மொட்டு வச்சுருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் எத்தனை வரும்னு தெரியல. ஆனால் எல்லா இடத்துலையுமே புதுசான துளிர்கள் வந்துருச்சு. இந்த மாதிரி 2 பிரான்ச்சஸ் இருக்கிறது வாங்கணும்னா நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு வளர்க்கணும். ஸோ அதனால தான் நான் மதர் பிளான்ட் வாங்க சொல்லி சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் கார்டனில் ஒரு ரெயின் லில்லி பூத்துருந்தது. ஹாப்பி கார்டனிங்.